ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஃப்ரீடம் அட் மிட் நைட் சீசன் 2 வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் இப்போ சோனி லெவலில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெப் சீரிஸாக வெளி வந்திருக்கேன். இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். சீசன் 1 இந்தியா வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் அடைய என்னவெல்லாம் பிளான் பண்ணாங்க, எப்படி சுதந்திரம் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சீசன் 2ல் இந்தியா அந்த சுதந்திரம் அடையிறது பார்த்தீங்கன்னா 1947. அப்போ என்ன நடந்தது, பாகிஸ்தான் இந்தியா எப்படி பிரிக்கப்பட்டது, யாரால் பிரிக்கப்பட்டது, இதற்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்க, குறிப்பாக காந்திஜி அவங்களுடைய கேரக்டரை எப்படி இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவர் எப்படி இறந்தாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் சீசன் 2ல் காமிச்சிடுறாங்க. இந்த சீரிஸோட பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் நடிச்சிருக்க எல்லாமே அப்படியே அசல் பெரிய பெரிய தேசிய தலைவர்கள் மாதிரி இருக்காங்க. குறிப்பாக காந்திஜியாக நடிக்கிறவர் அப்படியே காந்திஜி மாதிரி இருக்காரு. நேரு இப்படி எல்லா கேரக்டருக்கு தகுந்த அந்த கேரக்டர் செலெக்ஷன்ஸ் ரொம்ப பொருத்தமாகவே இருக்குது. பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போது எந்த இடத்துலையும் போரடிகள் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. பொதுவாக இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் எப்படி இருந்தது, அவங்க என்னவெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, யார் இதுக்கெல்லாம் காரணம், ஒரு அரசியல் சுச்சுவேஷன் உருவாச்சு, அந்த அரசியலுக்கெல்லாம் முழுக்க காரணம் யார், இந்தியா பாகிஸ்தான் இந்த 2 நாடுகள் எப்படி பிரிஞ்சது, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் சாதகமாக அமைஞ்சது, இதில் முழுக்க இந்தியாவுக்கு என்னவெல்லாம் பெனிஃபிட்டாக இருந்தது, அதை எப்படி இவங்க பெனிஃபிட்டாக மாற்றினாங்க, நேருஜி இருந்தாங்க, அதேமாதிரி காந்திஜி, இப்படி எல்லா தேசிய அரசியல் தலைவர்களும் ஒன்றுடன் செயல்பட்டு எப்படி இந்தியாவுக்கு சாதகமாக மாற்றினாங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. எந்த ஒரு எபிசோட்லையும் போரடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. நல்லாவே வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு சில கூட கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் நல்லாவே வந்திருக்கு. இந்த சீரிஸில் மைனஸ்ன்னு பார்த்தாவே எதுவுமே இல்லை. ஏன்னா உள்ளபடி சொல்லியிருக்காங்க. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெப் சீரிஸாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஒருத்தான சீரிஸ் தான். இதில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, சினிமா அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.